Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான ஒரு திருநெல்வேலி அல்வா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் 250 கிராம் கோதுமை எடுத்துர்க்கேன். நான் நைட்டே ஊற வச்சாச்சு. மினிமம் நம்மளுக்கு 10 மணி நேரமாச்சு ஊறணும். கடைகளில பாத்தீங்கன்னா உடைஞ்ச கோதுமை கூட இருக்குது. அது கூட வாங்கி கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பால் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். மிக்ஸில போட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன மிக்ஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வடிகட்டி நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம். ஜல்லடை வச்சு ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம பால் எடுத்தாச்சு. திரும்பி அந்த சக்கையை வச்சு திரும்பி வாட்டர் ஊற்றி திரும்பி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். எவ்வளோ டைம் வேணால் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ஜல்லடி வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்து இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பால் எடுத்துக்கலாம். அளவெல்லாம் கிடையாது. நம்ம அல்வா செய்யறதுக்கு சக்கை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லா வராது. நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் மேலே வரும் தெளிஞ்சு. அடியில் இருக்க மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து தான் இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறோம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பால்லாம் கீழே இறங்கி தண்ணிலாம் மேலே வந்துருச்சு. இந்த மேலே இருக்க தண்ணி மட்டும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் கோதுமை எடுத்துருக்கனால 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை வந்திருக்குன்னா நம்ம 3 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கோங்க. நல்லா கலந்து பிறகு இப்போ தேவையான பொருளாக பார்த்துடலாம். நான் 250 கிராம் கோதுமைக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 பாட்டாக பிரிச்சுருக்கேன். 100 கிராம் தனியாக, 300 கிராம் தனியாக. 100 கிராம் எதுக்குன்னா நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுதான் நல்ல ஒரு கலர் கொடுக்க போகுது. அது போக நான் ஒரு தேவையான அளவு நெய் உருக்கி வச்சுருக்கேன். நெய் ஏன் உருக்கி செய்கிறோம்னா அல்வாவில் மேலே வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்காது. அதுக்காக தான் உருக்கி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ வாங்க செஞ்சிடலாம். முதல்ல முந்திரி வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் விட்டு
அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதில் 300 கிராம் சர்க்கரையை இதுக்குள்ளே போட்டு மூணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் தனியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கலர் மாற வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப கறியிடக்கூடாது. கறியிருச்சுன்னா நீங்கள் திரும்பி இன்னொருக்கா பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அல்வாவே ரொம்ப கெடுத்துரும், நல்லா வராது. நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆல்ரெடி நம்ம சர்க்கரையை உருக்கி வச்சோம்ல, அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலக்கி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பெருசில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது, இல்லை சீக்கிரம் அடி பிடிச்சிரும். கடையில் கிடைக்கிற மாதிரி அல்வா நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பொறுமையாக பண்ணோம்னா நமக்கு டேஸ்டான ஒரு அல்வா கிடச்சிடும். கிளறிட்டே இருக்கணும். நான் கிளறி 1/4 மணி நேரம் ஆச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட கொஞ்சம் டைட்டாகும். இந்த மாதிரி லிக்விட் பேஸ்ட்டாக வரும். நல்லா அழுத்தி கிண்டணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இடையில நம்ம நெய் சேர்த்து கிண்டிக்கலாம். இந்த மாதிரி வர 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 கெட்டியாகிட்டே வரும். அடுப்பை சிம்மில் வச்சே கிண்டுங்க, சீக்கிரம் அடி பிடிச்சிரும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கூடயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. நான் காய்ச்சின நெய் ஊற்றுறேன். அப்போ தான் நமக்கு ரெடியான பிறகு ஆறின பிறகு மேலே வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சு நிற்காது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. நம்மளுக்கு எவ்வளோ நெய் வேணால் சேர்த்திக்கலாம். நான் 250 கிராம் கோதுமைக்கு மினிமம் 1/4 லிட்டர் எண்ணெயாச்சும் வேணும், நெய் வேணும். நம்ம ஊற்ற நெய் தெரியாது. கொஞ்சம் வத்த நெய் தெளிஞ்சு வெளியே வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிரமம் பார்க்காம நல்லா அடி பிடிச்சி கிண்டணும். ஸ்டார்டிங் பண்ணுறீங்களா, கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி எடுத்து கூட ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஆரம்பத்துலேயே 1 கிலோ 1/2 கிலோ எடுத்து செய்ய வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம.
நல்லா தண்ணி வற்றி நம்மளுக்கு நெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. பார்த்திங்கன்னா சட்டியோடு ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு இது கூட நம்ம முந்திரி போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான் முந்திரி போடுறது, வேணாலும் வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது செய்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் அப்பப்போ சிம்முலையும் மீடியத்துலேயும் வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக செஞ்சிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் மாற்றிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக வீட்டிலே செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு செய்கிறதுக்கு. நீங்களும் சிம்மில் வச்சு ஸ்பீடில் வச்சு செய்யலாம். கொஞ்சம் பார்த்து செய்யணும். சிரமம் இல்லாமல் பார்த்து செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.